சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் அந்தமானில் ரோஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்ட் கடற்கரையில் சிறப்பம்சங்கள் குறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அந்தமானில் இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகளை மேம்படுத்துவதற்கும் மக்கள் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர்றதுக்கும் பல்வேறு ஏற்பாடுகளை மத்திய அரசு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் நம்ம இப்போ அந்தமான்ல ரோஸ் அண்ட் ஸ்மித் அந்த ஐலாண்டில் இருக்கோம். பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்த அந்தமானில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளை ரசிப்பதற்காக வெளிநாடுகள்ல இருந்தும் அதே போல இந்தியாவில இருந்தும் பல்வேறு பகுதியில இருந்தும் அதிகமாக வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த ரோஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்டை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமாக அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வர்றதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய கடற்கரையை வந்து அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக, கீழே வந்து எந்த ஒரு அழுக்கு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. கீழே வந்து இருக்கக்கூடிய பவளப்பாறைகளாக இருக்கட்டும், மீன்களாக இருக்கட்டும், பெருக்கங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ரம்மியத்துவமான சுற்றுலா பகுதியாக இருக்குது. இந்த தீவோட ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, 2 தீவுகளை ரோஸ் அண்ட் ஸ்மித் 2 தீவுகளை இணைக்கக்கூடிய ஒரு மணல் திட்டு இயற்கையாகவே உருவாகியிருக்கு. இது வந்து வேற எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி 2 தீவுகளுக்கிடையே மணல் திட்டு இல்லை. அதனால இந்த பகுதியை பார்க்கறதுக்கு வராங்க. இதை முக்கியமா குறைந்த அலை இருக்கும் பொழுது மட்டுமே இந்த மணல் திட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அதிகமான கடல் அலைகள் தீவுகளும் தனித்தனியா இந்த மணல் திட்டு வந்து கடல் அலைகளால நிரம்பி தனித்தனியா அதனால காலையில வரும்பொழுது மட்டுமே நம்ம அந்த பகுதியை வந்து மணல் குறைந்த அலைகள் காரணமா அந்த மணல் திட்டுகளை பார்த்து நம்ம 2 தீவுகளையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பீச் என்று சொல்லலாம். இதோட வரலாறு அப்படின்னு பார்த்தா, ரோஸ் ஸ்மித் இவங்க வந்து ஸ்மித்ன்றவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் காலத்துல ஒரு சர்வே பண்ணக்கூடிய ஒரு பணியில இருந்திருக்கிறாரு. அவர் இந்த தீவுக்கு வந்ததுனால அவருடைய பேரும் அவர் மனைவியுடைய பேரும் சேர்த்து இந்த பகுதிக்கு அவருடைய காதல் மனைவியுடைய பெயரும் சேர்த்து வைக்கிறார் ஏன்னா ஒரு தகவல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து திகிலிப்பூர்னு சொல்லுவாங்க. அதாவது போர்ட் பிளேயர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வரணும். கடுமையான பயணம், 10 மணி நேரம் பேருந்து பயணத்துக்கு அப்புறம் அந்த திகிலிப்பூர் பகுதிக்கு வந்த பிறகு அங்கிருந்து ஹை லெவல் ஜெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து அங்கிருந்து இந்த ரோஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்டுக்கு வர வேண்டும். இங்க வந்து இந்த போட் சர்வீசஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 75 ரூபாய் வசூலிக்கிறாங்க. இந்த அதாவது அந்தமான்ல வந்தா இந்த கடற்கரையை பார்க்குறோம் அப்படின்னா அதுல முக்கியமா அந்த ரோஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்டை வந்து பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிறது சுற்றுலா பயணிகள் வந்து அதிக அளவுல நம்மிடையே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் செந்தில்குட்டி, அந்தமான்.